ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவரை குறித்து கடந்த எபிசோடில் நம்ம கற்றுக்கொண்டோம். அந்த கண்டித்து உணர்த்துதல் என்றால் என்ன அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கொண்டோம். அதன் பின்பு பாவம் என்று சொல்லப்படும் பொழுது எந்த பாவம், அதாவது உலகத்தில் சராசரியாக நம்ம பார்க்குற பாவமா இல்லை எல்லாவற்றிலும் பிரதானமான பாவம் என்ன அப்படின்னா இயேசுவை, அதாவது இந்த உலகத்தில் இருக்க எல்லா பாவத்துக்கும் இரட்சகர் ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த இரட்சகரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதா பிரதானமான பாவம். மருந்து இருக்குது, மருந்தை சாப்பிடாதது தான் மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி போன வாரம் நம்ம கவனித்தோம். இப்போ அதே வசனத்தில் அடுத்த காரியத்தை தொடர்ந்து வாசிக்கிறேன் பாருங்களேன். யோவான் 16வது அதிகாரம் 8வது வசனம். அவர் பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் கற்றுக்கொண்டோம், நீதியை குறித்தும் அப்படின்னு அடுத்த வார்த்தை இருக்குது. அடுத்து நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். சரி மிஸ்டர் யோவான், பாவம்னு நீங்கள் எதை சொல்கிறீங்க அப்படின்னா அடுத்த லைனில் திருப்பி எழுதுகிறார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்து. அப்போ அங்கே பாவத்துக்கு விளக்கம் கொடுத்துட்டார். அப்போ நீதிக்கு விளக்கம் அங்கே இருக்கா, நம்ம தேடி பார்க்கணும். எப்படி? அடுத்த வரி வச்சு பாருங்களேன். நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும் அப்படின்னு இருக்கிறார். அப்போ நீதியை குறித்தும்ங்கிறது என்ன அப்படின்னு வரும்பொழுது இயேசுவை கண்டு கொண்டோமா அப்படிங்கிறது தான் அங்கே வருது. சரி, இதை கொஞ்சம் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். அதுக்கு அடுத்து நியாய தீர்ப்பு குறித்து பேசுகிறாரு. பட் நம்ம இன்றைக்கி நீதியை குறித்து பேசுவோம். சரி, பொதுவாக நீதினா என்னது? ரைச்சஸ்னஸ், அதாவது ரைட்டாக சரியான விஷயங்கள்ப்பா. எப்படி தீர்மானிக்கலாம்? இப்போது ஒருத்தர் டாஸ்மார்க் கடை முன்னு குடிச்சிட்டு சைக்கிள் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவர் ஸ்டார்ட் பண்ணி சைக்கிளை ஓட்ட முடியல, ஸ்டாண்டை போட்டே வண்டியை ஓட்டிகிட்டே இருக்கிறாரு. அப்புறம் டமால்னு கீழே விழுந்துடுறாரு. இவரை பற்றி என்ன சொல்லுவீங்க? மகா குடிகாரன் அப்படின்னு சொல்லுவீங்க. இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு? 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போகிறாரு. அங்கே நல்ல பஃபேயில் நல்ல அழகான சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், அதே மதுபானம் அங்கே வச்சுருக்கிறாங்க. அவர் லிமிட்டடாக நல்லா பக்காவாக கொஞ்சமாக குடிச்சிட்டு லிமிட்டடாக குடிச்சிட்டு அவருடைய பென்ஸ் காரை எடுத்துகிட்டு கொஞ்சம் அப்படியே தடுமாறி வீட்டுக்கு போயிட்டார். இப்போ இந்த 2 பேரில் யார் குடிகாரன் அப்படின்னு கேட்டால் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சைக்கிளை ஸ்டாண்டு போட்டே ஒருத்தர் சுற்றிட்டு இருக்கான் பார்த்தீங்களா, வண்டி ஓடுதுண்டு, அவன் தான் குடிகாரன்னு சொல்லுவாங்க. ஸ்டாண்டை கூட எடுக்க தெரியாமல் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு நம்ம அவனை பார்த்து சொல்லுவோம். இவரை பார்த்து என்ன சொல்லுவோம்? நல்ல மனுஷன், அவர் ஒரு தொழிலதிபர், வாழ்க்கையில் உருப்பிட்டார் பாரு, நீ உருப்பிட்டிருக்கா அப்படிமா. ஆனால் 2 பேரும் குடிகாரங்க. இப்போது நீதி அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த உலகம் இப்போ என்ன சொல்லுதுன்னா இவனை குடிகாரன்னு சொல்லுது, இவனை உழைப்பால் உயர்ந்தவர்னு சொல்லுது. அப்போ இந்த நீதிக்கு யார் ஸ்டாண்டர்டு? ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்டு இருக்குது. அப்போ யார் தீர்மானிக்கிறது? இந்த நீதினா நீதியாக வாழ்ந்த இவரை மாதிரி இருக்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒருத்தர் வேணும், அப்படி தானே? அப்போ இந்த பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள்னு ஒருத்தர் வேணும். இப்போ இதை நான் சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள்னால் யார்? ஜீசஸ் கிரைஸ்ட். அதுக்கு முன்னே இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன் பாருங்களேன். நமக்கு ஏன் நாம் சரியாக தெரியணும் தெரியுமா? நம்ம எப்போவுமே பார்த்துருக்கீங்களா, நம்மளால் டக்குன்னு அடுத்தவரை குறை சொல்ல முடியும், அதே குறையை நம்மளால் சொல்ல முடியாதுல்ல, நம்மளால் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா நமக்கு ஒரு ஹேபிட் இருக்குது. என்ன அப்படின்னா, ஆல் ஆர் குட் டு தேர் ஐஸ் காஸ் அதர்ஸ் லுக் பேட் இன் தேர் ஐஸ். நம்மளுடைய கண்களுக்கு மற்றவர்கள் தவறாக தெரிவதினால் நமது கண்களுக்கு நாம் சரியானவர்களாக தெரிகிறோம். புரியல? ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு நகைக்கடை வாசலில் ஒரு வாட்ச்மேன் நின்றுட்டு இருந்தார். இவர் டெய்லி பார்த்தா அந்த வழியாக போகிற ஒருத்தன் அங்கே நின்று அந்த கடை முன்னே இருக்க கிளாக்கை பார்த்து தான் வாட்ச் அட்ஜஸ்ட் பண்ணுவான். ஒரு நாள் பண்ணான், 2 நாள் பண்ணான். இந்த நகைக்கடைக்காரர் பார்த்தாரு, என்னடா இவன் டெய்லி நம்ம கடை முன்னே நின்று நம்ம கிளாக்கை பார்த்தே வாட்ச் அட்ஜஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு நாள் நிப்பாட்டி அவர்கிட்ட, இவர் யாராக இருக்குங்கிற கேட்குறதுக்காக நிப்பாட்டி, சார் டெய்லி நான் உங்களை பார்க்குறேன், இந்த நகைக்கடை முன்னே வரும்போதெல்லாம் நிற்கிறீங்க, நின்று எங்கள் கடையில் தொங்குற அந்த பெரிய கிளாக்கை பார்க்குறீங்க, கிளாக்கை பார்த்து நீங்கள் உங்கள் டயத்தை அட்ஜஸ்ட் பண்ணுறீங்களே, நீங்கள் யாருன்னு கேட்டார். அப்போ அவர் சொன்னார், இங்கே ஒரு பெரிய மணிக்கூண்டு இருக்குது தெரியுமா அப்படின்னு. ஆமாம், அந்த மணிக்கூண்டு டைம் கீப்பர் நான் தான். போய் அந்த மணிக்கூண்டில் ஒவ்வொரு மணி நேரத்துக்கு அலாரம் அடிக்கணும். அந்த அலாரத்தை அடிக்கக்கூடிய அந்த செட்டிங் பண்ணுறவன் நான். அதனால் அங்கே போய் டைம் செட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, உங்கள் வாட்சை பார்த்து டயத்தை மாற்றி வச்சுட்டு நான் நேராக போய் அந்தந்த நேரம் கரெக்டாக மணி அடிச்சிடுவேன் அப்படின்ன உடனே அந்த ஒரு 2 நிமிஷம் அந்த வாட்ச்மேனுக்கு என்ன பதில் பேசன்னு தெரில. ஏன் இப்படி தகிச்சு போய் இருக்கிறீங்க, நான் உங்கள் கடையில் டைம் பார்த்தது தப்பா அப்படின்னோடனே, நீ டைம் பார்த்தது தப்பு இல்லைடா, உன்னை நம்பினது தப்புடான்னாரு. புரியல சாமி அப்படின்னா. இல்லை,
நான் இவ்வளோ பெரிய நகைக்கடையில் எங்கள் கடையில் டயத்தை எதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுவேன்னா, நீ அடிக்கிறியே ஒரு மணிக்கூண்டு சத்தம், அந்த சத்தத்தை கேட்டு தான் நான் டயத்தை அட்ஜஸ்ட் பண்ணுவேன். நான் நினச்சேன் நீ அடிக்கிற சத்தத்தை கேட்டு தான் நான் பண்ணுன்னு நினச்சேன், நீ அதையே பண்ணிட்டு. இதே மாதிரி தான் இந்த உலகத்தில் எல்லாருமே பண்ணிகிட்ருக்குறோம். பேசிக்காக நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம் சரி, அடுத்தவன் தப்பு. அல்லது என்ன பண்ணுவோன்னா, இவனை பார்த்து இவன் நல்லவனாக மாற ட்ரை பண்ணுறான், இவனை பார்த்து இவன் நல்லவனாக ட்ரை பண்ணுறான். 2 பேருமே ஃபெயிலு. இவன் 30 மார்க்கு 25 மார்க்கு, 30 மார்க்கு மாதிரி நம்ம படிச்சிருன்னு அவன் நினைக்கிறான், இவன் நினைக்கிறான் இவன் 25 எடுத்து, எல்லாருமே ஃபெயிலு. அப்போ யாரை தேடி பார்க்குறது? இந்த நீதி அப்படிங்கிறது எங்கே இருக்குது? இதை எதுக்கு எடுத்துக்கிட்டால் சொன்னேன்னு சொல்லணுமே, அது முக்கியம் இல்லை. சபை என்ன பண்ணுது, உலகத்தில் மன்னிக்கணும், உலகம் என்ன பண்ணுது, சபை சூப்பராக இருக்குது, இந்த சபைகிட்ட நம்ம கற்றுக்கணும், இவங்கள மாதிரி நம்ம இருக்கணும்னு உலகம் நினைக்குது. ஆனால் சபையில் இருக்கவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, உலகத்தை மாதிரி நம்ம மாறினா தான் உலகத்தான் உள்ளே வருவான் அப்படின்னு இவங்க மாறிட்டாங்க. தப்பாக நினச்சிக்காதீங்க. இன்றைக்கி சபையில் பண்ணுற ப்ராக்டிஸ் எல்லாம் பாடலாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், விளக்காக இருக்கட்டும், உடையாக இருக்கட்டும், எல்லாமே இதெல்லாம் நீங்கள் அழிச்சிருங்க, கேட்காதீங்க. இந்த மாதிரி பல காரியங்கள் எங்கேருந்து வருதுன்னா, சினிமாவில் அவங்க எப்படி இருக்காங்க, நம்ம அங்கேருந்து நம்ம வாங்கிட்டோம். இப்போ சினிமாக்காரங்களே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கற்றுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம வளர்ந்துட்டோம். ஏன்னா நம்ம சரி வேண்டாம் நீதியை குறித்து பேசுவோமே. அப்போ நீதிக்கு யார் பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீதிக்கு யார் பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள்? வசனத்தை வாசிக்கணும் பாருங்களேன். 1 யோவான் 1வது அதிகாரம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து. அப்போ பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ரைச்சியஸ்னஸ், அது ஹூ இஸ் ரைச்சியஸ் அப்படின்னா கிரைஸ்ட் இஸ் ரைச்சியஸ். கிறிஸ்து மாத்திரமே மாதிரி. எதற்குன்னா நீதிக்கு. அது மாத்திரமல்ல, அவர் நீங்கள் ஒன்று கிறிஸ்து பிரதர், நாங்கள் மனுஷங்க, இந்த உலகத்தில் நீங்கள் உலகத்தில் இருக்க மனுஷனை பற்றி பேசுங்க பிரதர் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, வசனம் திருப்பி என்ன சொல்லுது? லூக்கா 23வது அதிகாரம் 47வது வசனம். அங்கே மனுஷங்க சாட்சி கொடுக்குறாங்க. எப்படி சொல்கிறாங்க? 100க்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு அவன் ஒரு மனுஷன், அவன் எடுத்து என்ன சொல்கிறான் பாருங்களேன், மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாக இருந்தான் அப்படிங்கிறார். யாரை பார்த்து சொல்கிறாரு? இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிறாரு. இன்னும் பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாடில் வரும்பொழுது, மத்தியஸ்தர் வரும்பொழுது மனிதனாகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு வருது. அப்போது மனித உலகத்திலேயே மனிதனாய் வாழ்ந்த ஒரே ஒரு நீதிபரர் யாருன்னா கிறிஸ்து மாத்திரமே. அடுத்து அவர் நீதிபரருங்கிறத ப்ரூவ் பண்ணார். எப்படி? அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 33வது வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா, அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு, ஒருத்தர் ரைச்சியஸாக இருந்தால் அவர் உயர்த்துறது யாருன்னா தேவனாக இருக்கணும். இங்கே எல்லாருக்கும் தெரிந்தபடி யோசிச்சு பாருங்கள், எருசலேம்ங்கிற ஒரு குட்டி பட்டணத்துக்குள்ளே என்றைக்கோ ஒரு நாள் 2000 வருஷத்துக்கு முன்னே நடந்த இந்த சம்பவங்கள் இன்றைக்கி உலகம் முழுக்க தெரிந்ததுக்கு காரணம் தேவனால் உயர்த்தப்பட்டார். அப்போ ஒருத்தர் நீதி உள்ளவராக இருந்தார், அவர் மனுஷனாக இருந்தார், அவர் உயர்த்தப்பட்டு உலகமே இன்றைக்கி அவர் நீதிபரர் சொல்லக்கூடிய அளவுக்கு. ஏன்? நம்ம ஊர் காந்தியடிகள் சர்மன் ஆன் தி மவுண்ட்டை பார்த்துட்டு தான் அகிம்சை கொள்கையை நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த மாதிரி போதித்து நீதியாதி வாழ்ந்த ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சரி, இதற்கும் பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன தொடர்பு? பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, இந்த நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார். எப்படி? நான் நல்லவன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க உடனே, நல்லவனா? கொஞ்சம் இந்த இயேசுவை பார்க்குறியா? அவரை கம்பேர் பண்ணும் பொழுது, நான் ஒரு நல்ல தகப்பேன் அப்படின்னு பிதாவை பார்க்குறியா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அப்படின்னா, பொல்லாதவன்னு நீங்கள் மோசம் சொல்ல, உங்கள் குட்னஸும் என் குட்னஸையும் கம்பேர் பண்ணால் உங்கள் குட்னஸே இல்லை. அதாவது இப்போ நம்ம ஊரில் ஒருத்தங்க வெள்ளையாக இருக்காங்க அப்படின்னோடனே, அவங்க பயங்கர வெள்ளையாகும், நல்ல கலராக இருப்பாங்க. அமெரிக்காக்காரன் பக்கத்தில் போய் நின்னா கலர் காணாமல் போயிடும்ல. அதே மாதிரி இப்போ நீ நீதின்னு சொல்லும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாருன்னா, எந்த நீதியை நீ பார்க்கணும் அப்படின்னா கிறிஸ்துவின் நீதியை நீ பாரு. அந்த நீதினால், அந்த நீதி எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? கிரியைகள்னால் அல்ல, விசுவாசத்தினால் மட்டும்தான் அந்த நீதியை கொண்டு வர முடியும். என்ன விசுவாசம்? சுவிசேஷத்தின் மேலே விசுவாசம். அதெல்லாம் தொடர்புபடுத்தி தான் நீதியை குறித்தும் அதே நேரம் அதுக்கு முன்ன பாவத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவர். ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். ரோமர் 1வது அதிகாரம் 17வது வசனம். சீர்திருத்த உலகத்தின் அடிப்படை வேத வாக்கியம் மார்ட்டின் லூத்தர் இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் சீர்திருத்தத்தை ஆரம்பிக்கிறார். என்ன சொல்லுது? விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்துக்கென்று அந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்படுகிறது. அப்படின்னா எதை செய்தும் அந்த தேவ நீதியை வாங்க முடியாது. நீ விசுவாசி,
வசனத்தை கேட்டு வசனத்தை விசுவாசிக்கும் பொழுது இந்த தேவ நீதி உனக்கு உண்டாகும் அப்படிங்கிற விஷயத்தை உணர்த்துகிறது பரிசுத்த ஆவியானவர். ஒரு முறை இங்கிலாந்தில் ஒரு பெரிய ராணியுடைய தோட்டத்தில் அங்கே விளைந்த அந்த பூக்களை வெளியே கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு வயசான அம்மா வந்து சொல்லிச்சு, இந்த செக்யூரிட்டி நான் இவ்வளோ காசு கொடுத்தேன், அவர் பூ தரமாட்டேங்கிறாரு, இன்னும் காசு வேணும்னு கேட்குறாரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த ராணி அந்த பக்கமாக வந்தாங்க. அந்த ராணி என்ன சொன்னாங்கன்னா, அந்த கூடையை கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. கூடையில் இருக்கிற பூவை, கூடையில் ஃபுல்லாக பூவை நிரப்பி அந்த பாட்டி கையில் கொடுத்துட்டு அந்த பாட்டி எவ்வளோன்னு கேட்டுச்சு. இது எவ்வளவுன்னு சொல்ல முடியாத விலை மதிப்புடையது. என்ன விலை மதிப்புடையது? நான் உங்களின் ராணி நீங்கள் நம்புறீங்க பார்த்தீங்களா, அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடான அது கொடுக்கறது. ராஜா வீட்டில் எதையும் நீ காசு கொடுத்து வாங்க முடியாது. ராஜாவுக்கே காசு கொடுக்குற அளவு வந்துட்டா நீ ராஜாவோட பெரியவனா? இல்லை இல்லை. அதே மாதிரி இந்த தேவ நீதி எதையும் கொடுத்து வாங்க முடியாது. அவரை விசுவாசிக்கிறதுனாலே மாத்திரம் பெற்றுக்கொள்ளக்கூடிய தேவ நீதி. இதை நமக்கு உணர்த்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். நமக்கு என்ன சம்பந்தம்? கிரியைகளினால் எனக்கு நீதிமானாக முடியாது, விசுவாசத்தினால் மட்டும்தான் நீதிமானாக முடியும். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய சொல்லி உங்களை உணர்த்த மாட்டார், விசுவாசிக்க சொல்லி உங்களை உணர்த்துவார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையா எங்களுக்கு வெளிப்படுத்தின அந்த காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களுடைய கிரியைகளினாலே உம்முடைய நீதியை நாங்கள் சுதந்திரிக்க முடியாது ஆண்டவரே, விசுவாசத்தினாலே மாத்திரம் நாங்கள் சுதந்திரிக்க முடியும். அப்படி சுதந்திரித்த அப்படிப்பட்ட பாக்கியத்தை எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற யாராவது கிரியைகளினால தேவனை அல்லது தெய்வத்தை அடையலான முயற்சி செய்து கொண்டிருந்தால், ஆவியானவரே நீங்கள் அவங்கள உணர்த்தும். கிரியைகளினாலே அல்ல, விசுவாசித்தால் போதும் அவர்கள் தேவனுடைய மகிமையை காண முடியும், ரட்சிப்பை காண முடியும் என்பதை அவர்களுக்கு உணர்த்தும். தொடர்ந்து எங்களை காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.